ஓம் நம சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்த கர்மா உங்களை ஏன் விருச்சிக ராசியில விருச்சிக லக்னத்துல பிறக்க வச்சிருக்கு, இந்த பிறவி எடுத்ததுக்கான காரணம் என்ன, சூட்சமங்கள் என்ன, இந்த பிறவியில என்ன பிரச்சனைகள் இருக்கும், என்ன துன்பங்கள் இருக்கும், அதாவது எந்த மாதிரியான கர்மாவை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்துக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத பத்திலாம் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் 2 பாகமா பார்க்க போறோம். ஏன்னா கோச்சார் அடிப்படையில இந்த காலகட்டத்துக்கான பலன்கள் அப்படின்னா நம்ம ஒரு 10-20 நிமிஷத்துல பேசி முடிச்சிடலாம். ஆனா பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களது வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கும், இன்னும் சொல்ல போனா எதுக்காக இந்த பூமியில நீங்க பிறந்தீங்க அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம், அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். அதனால தான் 2 பார்ட்டா உருவாக்கி இருக்கிறோம். நிறைய பேர் சொல்றீங்க உங்கள் ராசிக்குரிய நட்சத்திரத்துக்குரிய லக்னத்துக்குரிய சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசுறதா நினைக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. ஆனா இது மாதிரியான ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கல அப்படின்னா இனி எப்ப தெரிஞ்சுக்க போறோம்? இதெல்லாம் நம்மளுடைய பள்ளி பருவத்திலேயே, பள்ளி காலகட்டத்திலேயே மொழி, கணிதம், வரலாறு, அறிவியல், இதோட இந்த ஆன்மீக சிந்தனையை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா கல்வியில ஜெயிக்க முடியாதவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பெரிய உதவியா இருந்திருக்கும். இது மாதிரியான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை ஆன்மீகத்தால மட்டும்தான் சொல்ல முடியும். அதை தவிர்த்துட்டு வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை நம்ம எப்பொழுதுமே சொல்லவே முடியாது. அதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. மனுஷங்களை நல்வழிப்படுத்தும் ஒரு அற்புதமான சிந்தனைகள் நிறைந்த இந்த ஆன்மீக உலகத்துல நம்ம கலந்துகிட்டா மட்டும்தான் நம்மளால இந்த பிறவியையே ஒரு அர்த்தமுள்ளதா மாற்ற முடியும். இதெல்லாம் சின்ன வயசுலயே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனா மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ஆட்சியாளர்கள், நம்மளுடைய சிஸ்டம் அப்படி. இப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா இப்ப வாழ்க்கையில தோத்தவங்கெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது? அவங்களுக்கு ஏதோ ஒன்று இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது, ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா அது என்ன, அது எப்படி செயல்படுது, அது எப்படி நம்ம வாழ்க்கையோட கலக்கிறது அப்படிங்கிறதான் இங்க முக்கியம். அது நிறைய பேத்துக்கு இங்க தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமா இருந்தாலும் உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம், வாங்கி வந்த கர்மா என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா 2 வீடியோவா சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நீளமா இருக்குன்னு 100 பேர் சொன்னாலும் ஒருத்தர், ஒரு சப்ஸ்கிரைபர் அறிவியலோட பகுத்தறிவோட இந்த ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக்கிட்டு நேர்மையான உழைப்போட வெற்றி பெற்றாங்க அப்படின்னா நான் ஜெயிச்சிருப்பேன், என்னுடைய வீடியோக்கள் ஜெயிச்சிருக்கும். அதனாலதான் மிக தெளிவா ஜாதகத்தோட நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பத்தி நம்ம தெளிவா பேசுறது. சரி, உங்க ராசி வாங்கி வந்த இந்த பிறவியின் கர்மா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கர்மா நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்படுது கொஞ்சம் பார்த்துடலாம். கர்மா அப்படிங்கிறது நம்முடைய செயல்களுடைய விளைவுகளே. அதுதான் மறுபிறப்பை தீர்மானிக்குது, மறுஜென்மத்தை தீர்மானிக்குது. கர்மா அப்படின்னா செயல்களுடைய விளைவு. இதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினைப்பயன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். நம்முடைய செயல்கள் நம்முடைய கடமைகளுக்கு ஏற்ப இருந்தால் கர்மா நேர்மறையா இருக்கும். நம்முடைய செயல்கள் கடமைகளை தவிர்த்துட்டு சட்டத்துக்கு புறம்பா, நீதிக்கு புறம்பா பாவத்தை சம்பாதிக்கும் போது கர்மா எதிர்மறையா செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கர்மா அப்படின்னா ஆன்மாவோட இணைஞ்சு செயல்படுறது. மரணத்துக்கு பிறகு ஒருத்தருடைய அடுத்த வாழ்க்கை என்னவாக இருக்கும் தீர்மானிக்கிறது கர்மா. கர்மாவை நம்பணும். சரி, இந்த கர்மா அப்படின்னு இப்ப அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். போன பிறவியில செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த பிறவியில கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னதுனால இப்ப பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு ஆன்மீகவாதி சொன்னதுனால அது உண்மையா அப்படின்னா 100% உண்மை.
இதை எப்படி நம்புறது அப்படின்னா, முதல்ல மறுஜென்மம் உண்டா, மறுபிறவி உண்டா, அதை நம்ம நம்பணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை உண்மை அப்படின்னு நம்பணும். அப்போ அது உண்மையா நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, இன்னைக்கு பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த மறுபிறப்பை பற்றி, மறுஜென்மத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மூட நம்பிக்கை அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு அவங்களும் உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி புத்தகம்லாம் வெளியிட்டிருக்காங்க வெளிநாட்டில். நம்ம நாட்டிலே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி பேசினா அந்த வீடியோ இன்னும் நீளமாக போகும். அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக கர்மா, மறுஜென்மம் உண்டு அப்படிங்கிறத பற்றி நிரூபிக்கிற அளவுக்கு நிறைய பேச போகிறோம். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் சொல்லியிருக்காங்க. முன்னோர்களை நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிற ஆன்மீகவாதிகள் இன்னைக்கு இது மாதிரியான நம்பிக்கைகளை மூட நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், பல்லாயிரம் வருஷமா தவம் இருந்து ஆன்மீகம் பெற்ற குழந்தை அறிவியல். ஏன்னா என்னைக்குமே பெற்றவங்களை முட்டாளாக நினைக்கிறது பிள்ளைகளுடைய மனசு. அப்படித்தான் ஆன்மீகத்தை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிற கூட்டம் அறிவியல் கூட்டம். ஆனால் இரண்டுமே ஒரே வர்க்கம். இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தெரியல. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு. ஆன்மீகத்தை விட அறிவியல் இன்னைக்கு பல சாதனை படிச்சிட்டு இருக்கிறத நினச்சி நம்ம பெருமைப்படுறோம். ஆனால் அதுக்கு அடிப்படை எது? ஆன்மீகம். அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் 5000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதை இன்னைக்கு அதை அறிவியல் மூலயமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் ஆன்மீகத்தின் குழந்தை தான் அறிவியல். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அறிவியல் வேற, ஆன்மீகம் வேற அப்படின்னு பேச மாட்டீங்க. ரெண்டுமே ஒரே குடும்பம். ரெண்டையுமே அழகாக ஒத்துக்கிட்டு நாமளும் நம்முடைய குழந்தைகளையும் நன்னறியோட ஆன்மீகத்திலையும் அறிவியலையும் சிறந்தவங்களாக வளர்க்குறது இன்றைய காலகட்டத்தின் தேவை. அன்பு முக்கியம், அறிவு முக்கியம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். முன்ஜென்மம் கர்மா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, நம்முடைய ஜாதகத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா எந்த திசையில் போன ஜென்மத்தில் இறந்தமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் நம்முடைய நட்சத்திரமாக இருக்கும். அந்த இறந்த திசையில தான் இப்போ நம்ம பிறந்திருப்போம். இந்த ஜென்மத்தில் கடந்த ஜென்மத்தில் எந்த புத்தியில இறந்தமோ அதனுடைய இருப்பு புத்தி தான் இந்த ஜென்மத்தில் இருக்கும். அதாவது அந்த புத்தியினுடைய பேலன்ஸ் திசையாக இங்கே எழுதியிருப்போம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கர்மா, மறுபிறவி, மறுஜென்மம் இதெல்லாம் முழுசாக நம்புவீங்க. இது ஆன்மீகவாதிகளால் தான் இதை உணர முடியும். இது அன்னைக்கே எப்போ பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள் அவர்களுடைய தவத்தின் மூலியமாக, ஞானத்தின் மூலியமாக இந்த பிரபஞ்சத்தில் ஊடுருவி, நல்லா கவனிச்சிங்க, பிரபஞ்சத்தில் ஊடுருவி இந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஞானம் அது! ரொம்பவே அலட்சியமாக இன்னைக்கு மூட நம்பிக்கை அப்படின்னு பேசுகிறாங்க, நம்மளாம் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த 9 கிரகங்கள் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க அறிவியல் மூலயமா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 150 200 வருஷத்துக்குள்ளார. எவ்வளோ பெரிய அதிசயம்! எந்த ஒரு அறிவியல் சாதனங்களுமே இல்லாமல், ஒரு தொலைநோக்கி, ஒரு ராக்கெட், விமானம் எதுவுமே இல்லாமல் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஞானத்தின் மூலியமாகத்தானே. இதை நம்புனீங்க அப்படின்னா இந்த கர்மா, ஜாதகம், முற்பிறவி, முன்ஜென்மம் இதெல்லாம் ஆழமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நம்முடைய லக்னத்தில், நம்முடைய ஜாதகத்தில் 9ஆம் இடத்தை பாருங்க. அதுதான் இந்த முன்ஜென்மத்தை சொல்லக்கூடிய இடம். பாதகம், மாரகம், அது தொடர்புள்ள நட்சத்திரத்தில் இந்த முன்ஜென்ம விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அதனால எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய எதிர்காலத்தை, இப்போ கர்மாவை நம்பி தான் ஆகணுமா, நம்புனா என்ன, நம்பலனா என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் கர்மாவை நம்பும்போது தான் ஜாதகத்தை நம்புவீங்க. ஜாதகத்தை நம்பும்போது தான் ஆன்மீகம், கடவுள், கோவில், தெய்வம், மந்திரம், பரிகாரம் இதெல்லாம் நம்புவீங்க. அப்படி நம்பும்போது இதன் மூலமா நம்ம வாழ்க்கை, நமக்கு விதிக்கப்பட்ட விதியை மதியால் வென்று கதியின் துணையோட நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. அதனால நம்முடைய ஆத்மா இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் வாங்கி வந்த கர்மா என்ன, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் முதல்ல விருச்சிக ராசி நண்பர்கள், இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை வேணும், ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கணும். ஜோதிடம் சொல்லக்கூடிய கர்மா, முன்ஜென்மம், அடுத்த ஜென்மம், நம்முடைய முன்னோர்கள் செய்த செயல்கள் தான் நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏன் இந்த ராசியில், இந்த லக்னத்தில் பிறந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உறுதியான மனம், எதற்கும் அஞ்சா குணம், பிடிவாத எண்ணம், இது எல்லாமே விருச்சிக ராசியுடைய மிக முக்கியமான பகுதி. இதுதான் வாழ்க்கையில் இது இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நகராது. அதுபோல் ரகசியமான காரியங்கள் நிறைய இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களாலேயே, உங்களது துணையாலேயே, உங்களது பெற்றோர்களாலேயே இதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ரகசியம் ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்குள்ளார இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தா அந்த குழந்தைகளை ரொம்ப கவனமாக நீங்கள் வளர்க்கணும். ஏன் அப்படின்னா உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. உங்களது குணமும், உங்களை பார்க்கும்போது உங்களுடைய செயல்களும் அவங்களுக்கு அப்படியே பதிவாகும் அவங்க உள்ளத்தில், மனசில். அதே வீரம், அதே துணிவு
அதே பிடிவாத குணம் இது எல்லாமே அவங்களுக்கு படர ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அப்படியான வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் குழந்தைகள் வளர்க்கும் போது. அது ஏன் இப்போ சொல்கிறோம், ஆரம்பத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அப்படி தான் உங்களது குழந்தையும், அதாவது விருட்சக ராசி விருட்சக லக்ன குழந்தைகளும் வாழும், உருவாகும். அதனால் அவங்களுக்காகவே நேர்மையாக துணிவோட ஆன்மீக சிந்தனையோட நீங்கள் வாழும்போது உங்களை பார்த்து அப்படியே வளருவாங்க. உங்களை பார்த்து நிறைய குறும்பான காரியங்கள், ஒரு துணிச்சலான காரியங்கள், என்ன நடந்துட போகுது அப்படின்னு செஞ்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய அவங்க செய்வாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் குழந்தைகள் முன்னாடியும் மிக கவனமாக நீங்கள் வாழுங்க. குழந்தைகளை கவனமாக விருட்சக ராசி நண்பர்கள் தோழிகள் பார்த்துக்கணும். விருட்சக ராசியில் சந்திரன் நீச்சம் அடைகிறார். அப்போ சந்திரன் நீச்சம் அடைஞ்சாலே மைண்டு கொஞ்சம் புத்தி சரியாக வேலை செய்யாது. எப்பொழுதுமே கொஞ்சம் தவறான முடிவை தான் நீங்கள் எடுப்பீங்க. ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஏன்னா சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. புத்தியை கொஞ்சம் மங்க வைக்கும், யோசிக்க வைக்காது. அதுபோல் சந்திரன் அப்படின்னா தாயை சொல்கிற இடம். அதனால் தாயை பிரிஞ்சு வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா தாயை பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனால் அவங்கள கைவிட்டுறாதீங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்து எப்படி பாதுகாக்கிறீங்களோ, எப்படி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ, நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் அதே மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாவங்கள் சேராது. ஆனால் பிரிஞ்சு இருக்கிற அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சது மாதிரி ஆயிடும். பொதுவாகவே பணம் உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள், நோயாளிகள், வழக்கறிஞர்கள், அடிக்கடி ஹோட்டலை பார்க்கறது, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும். நோயாளிகளை அடிக்கடி பார்ப்பீங்க, வழக்கறிஞரை பார்ப்பீங்க, கடன் கொடுத்தவர் அடிக்கடி பார்ப்பீங்க. இப்படியான அமைப்புகள் விருட்சக ராசி விருட்சக லக்ன நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பொதுவாகவே வாழ்க்கை முழுவதுமே உண்டு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ நோய் சம்பந்தமாக மருத்துவமனைக்கு போகக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். வம்பு வழக்குகள் ஏதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது வரும். அதனால தான் இதெல்லாம் அடிக்கடி இவங்கெல்லாம் பார்ப்பீங்க. காலபுருஷனுக்கு 3வது இடம், ஆனால் விருட்சகத்துக்கு 8ஆம் இடம். நிறைய மன உளைச்சலை சந்திப்பீங்க, துரோகங்களை சந்திப்பீங்க. ரொம்ப வாழ்க்கையில் அடிப்பட்டு எப்படி வாழ முடியுங்கிற சூழ்நிலைக்கு கூட தள்ளக்கூடிய அமைப்பு உருவாகும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன பயணத்துக்கெல்லாம் அடிபடும், விழுந்துருவீங்க. ஏன்னா அந்த மன உளைச்சல் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே போய் ஏதாவது விபத்தில் சிக்கிப்பீங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசி வரும், அது காற்று ராசி. அதனால் அந்த மனசு அடிக்கடி குழம்பும், அடிக்கடி தவிக்கும், ஆனால் மறைஞ்சிரும். அடிக்கடி இன்பம் துன்பம் இதெல்லாம் வரும், ஆனால் மறைஞ்சிரும். அதே நேரத்தில் அது புதன் வீடு அப்படிங்கிறதுனால எதிர்பாராத சந்தோஷங்கள், எதிர்பாராத இன்பம், எதிர்பாராமல் நல்ல செய்தி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் அடிக்கடி கவனிச்சிருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு நல்ல செய்தி வரும், சந்தோஷமான விஷயம் நடக்கும், டக்குன்னு மனக்குழப்பம் வரும், ஒரு சந்தோஷமான காரியத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதுபோல் அந்த 3வது இடம் காற்று ராசி அப்படிங்கிறதுனால வெளியில் போகும்போது, ஒரு சுற்றுலா போகும்போது, அல்லது வெளியூருக்கு போகும்போது, வேலையோ தொழிலோ வெளிநாட்டுக்கு போகும்போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இயற்கை சீற்றங்கள், வெடி விபத்து, காட்டாற்று வெள்ளம், பூகம்பம் இதில் நீங்கள் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரொம்ப சேஃபாக இருக்கணும். எப்பொழுதுமே ஒரு முன்னேற்பாடு, யார் எது சொன்னாலும் கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் அதை கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கணும். அந்த சூழ்நிலையில் எப்பொழுதுமே நீங்கள் இருக்கணும். உடலில் நரம்பு பிரச்சனை, நரம்பு மண்டல பாதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம் இருக்கிறதுனால செவ்வாய்னா கலகக்காரகன், போர் வீரன், அதாவது கேப்டன், தளபதி. சுறுசுறுப்பு, ஒரு துருதுருப்பு, ஒரு வேகம். வேகம் அப்படின்னா விவேகம் இல்லாத வேகம்லாம் சில நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். யோசிக்காமலே டக்குன்னு ஒரு விஷயத்தில் இறங்கிடுவீங்க, ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அது வேலையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் ஒரு செகண்டில் நடக்கக்கூடிய சம்பவமாக இருந்தாலும் யோசிக்கவே மாட்டீங்க, டக்குன்னு இறங்கிடுவீங்க. உங்களெல்லாம் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டா அடிதடி தாங்க, அடிதடி இல்லாமல் முடியவே முடியாது. ஏன்னா கலவரம், போராட்டம், ஒரு கோரமான சம்பவம், பிரச்சனை, வெட்டு குத்து, அதுபோல் விபத்து, கற்பழிப்பு, மோசடி, உங்களை ஏமாத்துறதுனால உங்களுக்கு கோபம் வருது. இதனால பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இது நான் சொல்கிறது எல்லாமே ஒருத்தவங்களுக்கே நடக்காது. விருட்சக ராசி விருட்சக லக்ன நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஏதாவது ஒன்று எப்போது நடக்கிறத நீங்களே கவனிச்சிருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு பிரச்சனைக்குன்னு போகும்போது, ஒரு பஞ்சாயத்துக்குன்னு போகும்போது, அல்லது ஒரு குடும்ப பிரச்சனைக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் அங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடுத்து பார்த்தோம்னா ராகு, சிறை தண்டனை, வம்பு வழக்கு இதை கொடுக்கக்கூடியவர். விருட்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் வெளிநாட்டில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வீண் வம்பு வழக்கு, அங்கே உள்ள சட்டத்தால் தண்டிக்கப்படுதல் இதெல்லாம் நடக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பயமுறுத்ததுக்காக இல்லை, உங்களது கர்மா அப்படி. விருட்சிக ராசியில் பிறந்தாலே, விருட்சிக லக்னத்தில் பிறந்தாலே இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அடுத்து பார்த்தோம்னா 2க்கு 5க்கு உரியவர் குரு பகவான். என்ன நடக்கும் அப்படின்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடியது வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். அதில் குரு பகவான்
இருக்கார். பேச்சால நல்லது நடக்கும், பேச்சால அதிர்ஷ்டம் கிடைக்கும், பேச்சால வேலை கிடைக்கும், பேச்சால சண்டை வரும், பேச்சால காதல் உருவாகும், பேச்சால காதல் பிரியும், பேச்சால கல்யாணம் உருவாகும், பேச்சால கல்யாண பிரச்சனை உருவாகும், பேச்சால குடும்பத்துல அன்பு வளரும், பேச்சால குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். இதெல்லாமே மாறி மாறி வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கும். உங்களது எண்ணங்கள் செயல்களை பொறுத்து தான் எது அமையுது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அது நடக்கும். அதுபோல் காலத்துக்கு 4ஆம் வீடு அப்படிங்கிறது கடகம் வருகிறது. அப்போ விருட்சகத்துக்கு என்ன வருது? உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் வீடாக வருகிறது. அது ஒரு ஜலராசி, நீர் ராசி. இளம் வயசுலேயே தந்தைகிட்ட பிரச்சனை இருக்கும், தந்தை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும், இல்லைன்னா தந்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடுத்த இன்னொரு பிரச்சனை என்னென்னா, என்னடா இவன் பிரச்சனையாக சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கை அப்படின்னா கஷ்டங்களும் இன்பங்களும் கலந்து வர்றது தான் வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுவாங்க இன்பத்தை மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க, சந்தோஷத்தை மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அது இல்லை வாழ்க்கை. என்ன பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாமா ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. அதற்கான தீர்வும் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எச்சரிக்கை ஆகிடுவீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம்தான் விருட்சக ராசி, விருட்சக லக்ன நண்பர்கள், தோழிகள் அப்படின்னாலே வயது கூடுன ஆண்களுக்கு வயது கூடுன பெண்களுடைய தொடர்பு இருக்கும், பெண்களுக்கு வயது குறைந்த ஆண்களின் தொடர்பு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இருக்கும் அப்படின்னா அடுத்தது என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இதெல்லாமே குடும்பத்துக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள். தொடர்பு இருக்குது அப்படின்னா நட்பு ரீதியான தொடர்பு இல்லை, அது எல்லாருக்குமே வழக்கமாக இருக்குது. ஒரு நட்பு, நண்பர்கள், தோழிகள் இதெல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி ரகசிய உறவுகள், கள்ள தொடர்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு விருட்சக ராசி, விருட்சக லக்ன நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. அதே நேரத்தில் இதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்ம வேலையிலையும் தொழிலையும் சிந்தனையை செலுத்தும் அப்படின்னா சொந்தமாக நீங்கள் எந்த ஒரு வேலை தொழில் செஞ்சாலும் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். அதாவது காதல்லையும் காமத்திலையும் சிற்றின்ப சுகத்திலையும் ஆர்வத்தை காட்டுறதை விட வேலையிலையும் தொழிலையும் அதை ஆர்வத்தை காட்டினீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி தான். அந்த வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் வேகத்துக்கு சொந்தக்காரர். இதை தொழிலில் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். ஏன்னா உங்களுக்கு பொதுவாகவே சமயோசித புத்தி, கூர்மை, அறிவுத்திறன் உண்டு. ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மார்க்கெட்டிங் துறையில் வெற்றி, பேச்சாளர்கள், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ், இப்படி இந்த விஷயத்தெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் அரசியல் இறங்குனீங்க அப்படின்னா உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு கூட்டமாக கூடுவாங்க. பிரபலம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுபோல் சனி பகவான் 3க்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றாரு. உங்கள் ராசிக்கு விஞ்ஞான கல்வி, சிபிஐ, காவல்துறை, அதாவது துப்பறிவு தொழில் இருக்குல்ல, விபத்து எப்படி நடந்தது, கொலை எப்படி நடந்தது, இந்த பிரச்சனைகள் எப்படி நடந்தது, இந்த குண்டு வெடிப்பு எப்படி நடந்தது, இந்த பூகம்பம் எப்படி நடந்தது, விபத்தை பற்றி ஆராயக்கூடிய வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் உங்களால் துல்லியமாக கணிக்க முடியும். அதுபோல் புதன் ஆயுள்யம், கணக்கில் புலியாக இருப்பீங்க. ஒரு வங்கியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற சரியான வேலை. பெரிய பெரிய கம்பெனியில் அக்கௌண்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் மட்டும் கவனிக்க மாட்டீங்க, பொருளாதாரத்தை எப்படி சரி பண்ணுங்கிற ஒரு சிந்தனை எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சிற்றின்ப வாழ்க்கையை விட்டுட்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அந்த சிந்தனை உங்களுக்கு வரணும். அதுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆன்மீக சிந்தனையோடு இருக்கணும். எப்பொழுதுமே ஏழையாக பிறக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் சரியில்லாத குடும்பத்தில் கூட பிறக்கலாம். ஆனால் வாழும்போதும் வாழ்ந்து விட்டு மறையும் போதும் பணக்காரனாக மறையணும், நல்ல மனுஷனாக வாழ்ந்துட்டு போகணும். இந்த விஷயம் விருட்சக ராசி, விருட்சக லக்னத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. பெண்களால் ஆண்களுக்கும், ஆண்களால் பெண்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை உண்டு. உங்களது சிந்தனை அதை நோக்கிய பயணிக்கும், அதிக வாய்ப்பும் இருக்குது. அதை திசை மாற்றத்துக்கு தான் நமக்கு ஆன்மீகமும் இது மாதிரியான வேலை தொழில் இந்த சிந்தனையில் நம்ம போக வேண்டிய காலகட்டம். இங்கே சனி பகவான் பலமாக இருந்தார் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு முழு பலனை அடைஞ்சிருவீங்க. பலவீனமாக இருந்தால் பல விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு நடக்கிற விஷயத்தை பொறுத்தே சனி பகவான் பலவீனமாக இருக்காரா, ஸ்ட்ராங்காக இருக்காரா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். விருட்சக ராசி செவ்வாய் அதிபதி அப்படிங்கிறதுனால வீடு, மனை, சொத்து, சுகம் இது எல்லாமே கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிரும். அதுவும் நேர்மையாக கஷ்டப்படணும். உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வருமானமும் நேர்மையான வழியில் வரணும். யாருக்கும் துரோகம் செஞ்சு உங்களுக்கு வரக்கூடாது. அப்படின்னா சீக்கிரம் உங்களுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையணும், உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுக்கணும், அந்த கஷ்டத்தில் நீங்கள் எப்படி செயல்படணும், அப்படி செயல்பட்டு நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும், வசதி வாய்ப்புகளை, ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழணும், உங்களது பயணங்கள் எப்படி இருக்கணும், பயணம் எதை நோக்கி போகணும், இதையெல்லாம் நிர்ணயிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். உங்கள் வாழ்க்கையே உருவாக்குறவர், அதாவது டிசைன் பண்ணுறவர் செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானவர். சிவன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நவக்கிரகத்தை சுத்தாமல் வராதிங்க, அதுவும் செவ்வாய் பகவானை வணங்காமல் வராதிங்க.
குறிப்பிட்ட மனசில் நினச்சிக்கிட்டு வணங்கிட்டு வாங்க. காலத்துக்கு 5ஆம் வீடு, அதாவது நம்ம கட்டத்துக்கு 5ஆம் வீடு, ஆனால் விருட்சகத்துக்கு 10ஆம் வீடாக வருது உங்கள் ராசிக்கு. அதன் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், நெருப்பு ராசி. 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் தொழில், எப்படி சம்பாதிப்பீங்க, எதன் மூலியமா சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் அரசு பணியாளர்களாக உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதிகபட்சம் அதுவே கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் தலைமை பொறுப்பு, அந்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. காலத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கலை விளையாட்டுத்துறையில் வேலை செய்கிற அமைப்பும் கிடைக்கும். மருத்துவ தொழில் உங்களுக்கு ஒத்து வரும். இதில் சுக்கிரன் நட்சத்திரம் வரதுனால சமூக சேவை, அரசியல், தொண்டு நிறுவனம், திருமண மையம், இது மாதிரியான தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து சூரியன் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால நிதித்துறையில் உங்களுக்கு வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஆடிட்டர் நிறுவனத்தில் இது மாதிரியான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து விருச்சிகத்தில் 4 ராசி இருக்கும்போது தாய் தந்தை கூட இருந்தால் உங்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரத்தில் விலகி வாழ்கிறீங்க, கொஞ்சம் தூரமாக வாழ்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அதை சொல்லக்கூடிய இடம் தான் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். அதே நேரத்தில் அவர்களுடைய மனசு கோணாமல், அவர்களை கஷ்டப்படுத்தாமல் வாழ்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். பிரச்சனை பண்ணிக்கிட்டு சண்டை பிடிச்சிட்டு போகிறீங்க, பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவர்களுடைய சாபமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும். என்னன்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் உடனே இருக்காது. புத்திர தோஷத்தை சொல்லக்கூடிய இடம். ஏன்னா இளமை காலங்களில் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. சிற்றின்பத்தில் அதிக ஈடுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பிரச்சனை ஏற்படும், குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வரும். இன்னும் சொல்ல போனால் குழந்தைக்காக பல போராட்டங்களை நீங்கள் சந்திக்கணும், அவமானங்களை சந்திக்கணும், கோவிலாக போகணும், பரிகாரங்கள் நிறைய செய்யணும். எந்த அளவுக்கு உல்லாசமாக ஜாலியாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அதை நினச்சி வருத்தப்படுவீங்க. அது மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிடும். இது எல்லாருக்குமாவா அப்படின்னா எல்லாருக்குமே இருக்காது, ஆனால் அதிகபட்சம் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகமாக வாங்கக்கூடிய ராசி, தயவு செஞ்சு வாழ்க்கையில் எப்பொழுதுமே கடன் வாங்கிறத நிறுத்துங்க. கவலைப்படாமல் கடன் வாங்கிட்டு அடைக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வாங்கினா கூட பரவாயில்ல, நல்ல மனசில் யார் கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க. அடுத்து அது உங்களுக்கு சிக்கலாகத்தான் வரும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இழப்புகள் எப்படின்னா கடன் வர்றது, வேலை இழக்கிறது, தொழிலில் நஷ்டம் வர்றது, அவமானங்களை சந்திக்கிறது, குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனைகள் வர்றது, குடும்ப பிரிவுகள் ஏற்படுறது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா மெயினாகவே வயது மீறிய சிற்றின்ப ஆவல். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் காமத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். அதே நேரத்தில் வயது வித்தியாசம் இல்லாமல் எந்த வயசில் நம்ம துணையை பார்க்குறீங்க, எந்த வயசில் யாரை பார்க்குறீங்க அப்படின்னு வயது வித்தியாசம் இல்லாத அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். இதனால் நான் சொன்ன விஷயத்தில் இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 5ஆம் இட அதிபதி புத்திரக்காரகன் குரு இருக்கும்போது கண்டிப்பாக எப்போதோ செஞ்ச குற்றம், பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழும்போது அது வெளிப்படும். கோவிலுக்கு பக்கத்தில் வீடு இருக்கும், அதிகமாக போகிற இடத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. சண்டை, விபத்து, இயற்கை சீற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வெளியில் போகும்போது எப்பொழுதுமே ஒரு சேஃபான மோடுக்கு போங்க. மழை காலமாக இருக்கா, ரொம்ப வெயில் காலமாக இருக்கா, புயல் அடிக்கிற காலமாக, அதுபோல் நெருப்பு பக்கத்தில் வேலை செய்யும்போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி இது. அதே நேரத்தில் கலைகள், இசை, இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு விருப்பம் இருக்கும். இந்த துறையிலையும் உங்களால் சாதிக்க முடியும். ஆனால் அங்கேயும் இந்த வாய்ப்புகள், நம்ம சொன்ன வாய்ப்புகள் அங்கே அதிகம். சினிமா துறையில் இந்த ரகசிய உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கேயும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகளை ஈஸியாக ஜெயிப்பீங்க, அந்த திறமை உங்களுக்கு இருக்குது, அந்த தன்னம்பிக்கை இருக்குது, அந்த வேகம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. இங்கே முக்கியமாக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக வராரு. அப்போ சுகவாசி, அதிர்ஷ்டம், உல்லாச வாழ்க்கை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா எங்கே வேணாலும் போக வேண்டிய சூழ்நிலை வரும், என்ன வேணாலும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும், எவ்வளவு கடன் வேணாலும் வாங்குவீங்க. சட்டத்துக்கு புறம்பான வேலை, தொழில் கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அங்கே சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களால் யோசிக்க முடியாது, இது சரியா தப்பான்னு கூட யோசிக்க மாட்டீங்க. இந்த செலவில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நான் 12ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் யாரு? சுகபோகத்துக்கு அதிபதி, உல்லாச வாழ்க்கையை விரும்பக்கூடியவர், சிற்றின்ப பிரியர். இன்னும் சொல்ல போனால் காதலுக்கு, காமத்துக்கு, இல்லற வாழ்க்கைக்கு, தாம்பத்திய வாழ்க்கையை சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான். அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, அப்படியான அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் அரசு அதிகாரியாக இருந்தால் ஊழல், அத்துமீறது, அதிகார துஷ்பிரயோகம், ரகசிய உறவுகள் வச்சுக்கிறது, இப்படியான அமைப்பெல்லாம் கொண்டு போய் விடும். இங்கே எச்சரிக்கையாக இருக்கிறது தான் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப். காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக வர்றது தனுசு. விருச்சிக ராசி உங்களுக்கு அது தனஸ்தானம். தனுசு நெருப்பு ராசி தான், அங்கே குரு வீடு. இது மாதிரியான அமைப்பு இருக்கும்போது சட்டத்துக்கு உட்பட்டு நல்லா சம்பாதிப்பீங்க, நேர்மையான வழியில் தான் சம்பாதிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது சட்டத்துக்கு புறம்பான வேலையை செய்ய வச்சிடும்.
சட்டத்துக்கு விரோதமான செயல்கள், அதன் மூலியமா பணம் வர வைக்கிறது, மருத்துவமனையில், அரசு துறையில், அரசு வேலையில் லஞ்சம் இதெல்லாம் வாங்க வேண்டிய அமைப்பு வந்துடும். அப்போ லஞ்சம் வாங்கி மாட்டிக்கக்கூடிய அமைப்பும் வந்துடும். அது மூலியமா வருமானம் அதிகமாக வந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும். தனுசுக்கு அடுத்தது 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் 7க்கும் 12க்கும் உரியவர். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அரசியல் மூலியமாகவும் பொது விஷயங்களாலையும் தொழில் கூட்டாளிகள் அவங்களுடைய மனைவி கணவன் மூலியமும் லாபம் நல்லா உண்டு. ஆனால் இது சட்டத்துக்கு உட்பட்டு வருதா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் கவனிக்கணும். அதுபோல் நிதி நிறுவனத்தால் உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அரசு நிதி நிறுவனத்தால். ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். விருட்சகத்துக்கு 10ஆம் அதிபதியாக அவர் இருக்கார். சூரியன் இருந்தாலே அரசு மூலியமாக வருமானம். ஆனால் அந்த வருமானம் நல்ல வழியில் வருதா கெட்ட வழியில் வருதா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதுபோல் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கௌரவ பதவிலாம் நிறைய கிடைக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களோட திறமை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பெயர் புகழ் பொருளாதாரத்தில் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்புகள் நிறைய உண்டு. சுக்கிரன் பாக்கியாதிபதி அப்படின்னா அவரே பாதகாதிபதியாகவும் வராரு. அப்போ சொத்துக்களை சேர்ப்பீங்க. சொத்துக்களை சேர்த்தாலும் அவர் பாதகாதிபதியாக வர்றதுனால மற்றவங்க அனுபவிப்பாங்க, நீங்கள் அனுபவிக்க முடியாது உங்களால். அப்போ என்ன பண்ணோம், சட்டத்துக்கு புறம்பா எந்த வருமானத்தையும் பெறாமல் நேர்மையாக உண்மையாக உழைச்சி வருமானம் அடைஞ்சாலும் அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அல்லது உங்கள் பேரில் வச்சுக்காதீங்க. வாழ்க்கையை அனுபவிங்க. மிச்சம் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக விட்டு வைங்க. ஆனால் அவங்க உட்காந்து சாப்பிடுங்கிறதுக்காக விட்டு வைக்காதீங்க. நம்ம தான் சோம்பேறி ஆக்குறோம். சேர்த்து வைக்கலாம், ஆனால் சேர்த்து வைக்கிறத விட எது நல்லது அப்படின்னா அவங்கள வளர்த்து விடுறது நல்லது. ஒரு வேலைக்கு ஒரு தொழிலுக்கு வாழும்போதே நீதி நேர்மை ஒரு ஆன்மீக சிந்தனையோட நல்ல சிந்தனையோட எது சரி எது தப்பு எது பாவம் எது புண்ணியம் இதெல்லாம் நாம் வாழ்ந்து நாம் சொல்லும்போது கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகள் அதை கேட்பாங்க. அதனால் சொத்துக்கள் நிறைய சம்பாரித்தாலும் அது உங்களுக்கு பயன் பெறாது. அதனால் நிறைய சம்பாரித்த சொத்து செல்வம் நிலைக்கல அப்படின்னா, இல்லை அது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஒரு கர்மா. நீங்கள் சம்பாதிக்கிற சொத்தை கடனுக்கு கொடுப்பீங்க, தேவையில்லாத யாருக்காவது பழி சொல்லுக்காக கடனை அடைப்பீங்க. பணம் காசு வந்தாலே தேவையில்லாத செலவுகள் கூடவே வரும். அப்போ இதுக்கெல்லாம் விடிவு காலமே இல்லையா? நம்ம சேமிக்கவே முடியாதா? இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா இங்கே தான் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஏன்னா நம்ம குலத்தையும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையையும் பார்க்குறது யார் அப்படின்னா குலதெய்வங்கள். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமானது. நம்ம சுவாசம் மாதிரி, நம்முடைய வாழ்க்கை மாதிரி, நம்முடைய துணை மாதிரி, நம்முடைய குழந்தைகள் மாதிரி குலதெய்வமும் நம்மளுடைய பாற்று. அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா விருட்சிக ராசி விருட்சிக லக்ன நண்பர்கள் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது. அப்போ இது மாதிரியான நேரத்தில் தான் நம்முடைய ஆன்மீக சிந்தனை செயல்பட்டாகணும். நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் இந்த ஆன்மீகத்தால் மட்டும்தான் இங்கே முடியும். நம்முடைய குலம் ஆலமரம் போல் தழைத்து அருகு போல் வேரூன்ற வேண்டுமென்றால் ஆன்மீக வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுலேயும் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். அதனால என் நண்பர்களே தோழிகளே, குலதெய்வ வழிபாட்டை எப்பொழுதுமே மறக்காதீங்க. குலதெய்வ தோஷம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற தெய்வங்களுடைய அருள் கிடைக்காது. நீங்கள் என்னதான் முட்டி மோதினாலும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் வேண்டும். அப்போதான் அடுத்த தெய்வங்களே நமக்கு உதவ முன் வரும். பொதுவாகவே பாருங்களேன், நினச்சி பாருங்களேன், உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவை நீங்கள் மதிக்கல, இதை கவனிக்கிற அடுத்தவங்க உறவுகளோ நண்பர்களோ அல்லது கூட இருக்கிறவங்களோ உங்களை மதிப்பாங்களா? அதுபோலத்தான் குலதெய்வத்தை நீங்கள் மதிக்கல அப்படின்னா மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு அருள் கொடுக்காது. குலதெய்வத்தின் அனுமதி அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா என்னதான் நீங்கள் சக்தி வாய்ந்த கோவிலுக்கு போனாலும் ஹோமம் செஞ்சாலும் மந்திரம் சொன்னாலும் பரிகாரங்களை செஞ்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கிற பலன் முழுசாக கிடைக்காது. ரொம்ப சந்தேகம். ஒருவேளை குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சிக்கல அப்படின்னா அதில் இருக்கிற குலதெய்வங்கள் ஏதாவது நீங்கள் வணங்குற தெய்வத்தில் குலதெய்வம் இருந்துன்னா அதனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அங்கே நீங்கள் வேண்டிக்கணும், என்னுடைய குலதெய்வம் எதுன்னு தெரியல, மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன், எல்லா பலன்களையும் கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுங்க, என்னுடைய வினைகளை போக்கி என்னை நல்லபடியாக வாழ வைங்க அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிங்க. அப்போ தான் குலதெய்வம் எது யார் அப்படின்னு தெரிய வரும். குலதெய்வத்தினுடைய ஆசி இல்லை அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும். என்ன பிரச்சனைன்னா சொல்ல முடியாது. நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் குலதெய்வ ஆசி இல்லாதால தான். திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல், நிரந்தரமான வேலை இல்லாமல், தொழிலில் லாபம் இல்லாமல், குடும்பத்தில் எந்நேரமும் பிரச்சனை, பிரிவு, உடல்ல நோய், எதை எடுத்தாலும் அவமானம், தோல்விகள், இதுக்கெல்லாம் காரணம் குலதெய்வத்தினுடைய ஆசை இல்லாதால தான். அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஆடி வெள்ளியில் இல்லைனா பங்குனி உத்திர நாளில்
குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் நல்லது. அப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா உங்கள் ராசிப்படி குலதெய்வம் யாரு அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். 100% இது உண்மையாக இருக்குமா அப்படின்னா உங்களுடைய சந்ததியினர் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது நல்லது. அப்படி தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு இது உண்மையாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் ஆன்மீகத்தை பற்றி சொல்கிற இடம், இறையருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருளை பற்றி சொல்கிற இடம். இங்கே தான் உங்களது குலதெய்வம் எது அப்படின்னு உங்களால் ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியும். இப்போ உங்கள் ராசிக்கான குலதெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஒரு பொதுவான விதி இருக்குது, ஜோதிட விதி. நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும். அப்போ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு வேலையாலையும் தொழிலாலையும் படிப்பாலையும் சொந்த மண்ணை விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம போயிடுறோம். 2-3 தலைமுறைக்கு ஊர் பக்கமே வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் அவசர யுகத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு இருக்கிறதில்ல. 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயில் போய் ஆகணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது பூஜை செய்யணும் குலதெய்வத்துக்கு. அப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் தெரியல எதுவாக இருக்கும் அப்படின்னா குலதெய்வத்தை சொல்கிற இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு விருச்சிக ராசிக்கு யோகாதிபதியாக அவர் வராரு. பெரும்பாலும் இந்த ராசிக்காரவங்க சிவாலயத்தில் இருக்கிற ஆண் தெய்வமா இருக்கலாம், இல்லை அப்படின்னா பெண் தெய்வமாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா பெண் தெய்வமா இருந்தாலும் இரட்டை பெண் தெய்வமா இருக்கும். பிறந்த இடத்துல இருந்து இடைப்பட்ட கொஞ்சம் தூரத்துக்கு வடக்கு நோக்கி அந்த குலதெய்வ கோவில் இருக்கும். கோவில் பக்கத்தில் கிணறு, குளம், நதி, இது மாதிரி நீர் சம்பந்தமான இடங்கள் இருக்கலாம். கோவிலில் யானை வாகனமாக இருக்கும். அரச மரம் தலவிருஷமாக இருக்கலாம். முன்னோர்கள் சிலை அங்கே நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளை நிறம் இருக்கும். அந்த கோவில் செவ்வக வடிவில் இருக்கலாம். குளிர்ச்சியான இடமா இருக்கும். அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசிக்கு பெண் தெய்வங்களான அம்மன், லட்சுமி இதை கூட வழிபடலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சிவன் தெய்வமாகவும் இருக்கலாம். அது மாதிரி பெண் தெய்வங்களில் அம்மன் வழிபாடாகவும் இருக்கலாம். அப்படியே தெரியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்கள் ராசி அதிபதிக்கான தெய்வம் செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வம் முருகன். முடிஞ்சா ஒரே பயணத்தில் 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது குலதெய்வத்தை காட்டி கொடுக்கும். அடுத்து பார்த்தோம்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தெய்வம் அப்படின்னா துர்க்கையை வணங்குறது நல்லது. இஷ்ட தெய்வமாக வழக்கமாக விருச்சிக ராசியையும் முருகனையும் பிரிக்க முடியாது. ஆனாலும் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லது. துர்க்கையை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து துர்க்கையை வணங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் துர்க்கை தெய்வம் உங்களை பார்த்துக்கும். அதுபோல் விரதம் இருக்கிற அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 27 முறை இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வாரம் இருங்க. உங்கள் பிரச்சனை தீர்றதை உங்களாலே உணர முடியும். அப்போ நிறுத்திக்கலாம். அப்போ பிரச்சனை சரியாக ஆரம்பிக்குது அப்படின்னா கன்னியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வளர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மந்திரத்தை சொல்றது நல்லது. துர்க்கை தேவிக்கான மந்திரம். தரணி கற்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்பிரதம் குமாரம் சக்தி ஹஸ்தம்ச மங்களம் பிரணமாம் யகம் அப்படிங்கிற இந்த மந்திரம். அதுபோல விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய், அதிபதி முருகன். அதனால முருகனை வழிபடுறதும் மிக மிக அவசியம். நான் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் உட்பட 6 படை வீடுகளுக்கும் போயிட்டு வாங்க. குலதெய்வமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், குலதெய்வ அருளும் உங்களுக்கு வந்துடும். அதிர்ஷ்ட மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுபோல் இன்னொரு மந்திரம் கூட இருக்குது. இந்த கர்மா, அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எத்தனை வருஷத்து கர்மாவை தீர்க்கும் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் இந்த ஒரு பிறவி தான் அப்படின்னு. நம்ம பல்லாயிரம் பிறவிகளை எடுத்து வந்திருக்கிறோம். இதை சொன்னது யாரு? முன்னோர்கள். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி இப்படிலாம் நம்ம பிறந்து வந்து பிறவி எடுத்து இன்னைக்கு மனுஷ பிறவியில் எத்தனாவது பிறவி அப்படின்னு தெரியல. இதை பல பேர் மூட நம்பிக்கைன்னு சொன்னாலும் முன்னோர்கள் ஞானத்தின் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 500 வருஷத்து கர்மா தீரணும் அப்படின்னா இந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் ஸ்கிரீனில் இருக்கு. உங்களால் எப்போ முடியுதோ அப்போ அந்த மந்திரத்தை சொல்லுங்க. 500 வருஷத்து கர்மாவை தீர்க்க முடியும். நம்முடைய கர்ம வினைகளை தீர்க்கும் போது தான் கர்ம யோகம் உருவாகும். அதனால எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்க முயற்சி பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் ஒரு தானமாக, ஒரு கோவிலாக, ஒரு மந்திரமாக, ஒரு பரிகாரமாக அங்கெல்லாம் உங்களுடைய கர்ம வினையை தீர்க்க முயற்சி பண்ணுங்க. இப்போ இந்த மந்திரம் ஸ்கிரீனில் இருக்கு பாருங்க. ஓம்கார பிரணவமய குரு, ஹம்கார ஆத்மஞான குரு, சிம்கார சிவஞான குரு, அம்கார அறிவுமய குரு, யம்கார சர்வாத்ம குரு, ஆம்கார கலாமய குரு, சம்கார பிரமஞான குரு, வம்கார அருட்ஞான குரு, உம்கார உயிர்மய ஜீவகுரு, அருள்மய குரு பிதா ரிஷியே.
அப்படிங்கிற இந்த மந்திரம். இது சொல்லுங்க, 500 வருஷத்து கர்ம வினையை தீர்க்கக்கூடிய மந்திரம் இது. அடுத்து பார்த்தோம்னா, உங்களுக்கு சந்திர பலன் குறைவாக இருந்தால் உங்களால் இந்த கர்ம விதியை வெல்ல முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சாதாரணமெல்லாம் வெல்ல முடியாது. அதற்கும் ஒரு வழி உண்டு. சந்திரனை தன்னுடைய தலையில் சூடிய இறைவனை வணங்குறது மூலியமா அந்த கர்ம வினைகளை நீக்கலாம். பிறை சூடிய பெருமானான சிவனை தீவிரமாக வழிபடுபவர்களுக்கு மனசளவுல, உடல் அளவுல, செயல் அளவுல பல சோதனைகள் அப்போது வரும். நம்முடைய மனசை வெல்லணும், சந்திர பகவானுக்கு நாம் உண்மையாக நடந்துக்கணும், அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா சந்திரனை தலையில் வைத்திருக்கக்கூடிய இறைவனான சிவபெருமானை நாம் வணங்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் அதிகரிக்கும். ஏன்னா நம்முடைய கர்ம வினைகளை தீர்க்க கஷ்டத்தை உடனே கொடுத்து அதை கர்ம யோகமாக மாற்றக்கூடிய வலிமை சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதனால பல சோதனைகள் வரும். நான் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். இதை அடுத்தவங்க சொல்லியோ அல்லது அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்தோ நான் தெரிஞ்சுக்கல. என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்து உணர்ந்த விஷயங்கள். சிவபெருமானை வணங்கினா கஷ்டங்கள் அதிகரிக்கும். அதனால தான் சிவனை வணங்க யாருமே முன் வர்றதே இல்லை. எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் கஷ்டங்கள் அதிகமாகிடும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அதெல்லாம் மூட நம்பிக்கைகள்லேயே பெரிய மூட நம்பிக்கை. அது ஏன் கஷ்டங்கள் அதிகரிக்குது அப்படின்னா, கர்மாவை தீர்க்காம நம்ம சந்தோஷமா வாழவே முடியாது. கர்ம வினைகளை தீர்க்காம கர்ம யோகம் நமக்கு கிடைக்காது. அந்த கர்ம வினைகளை நம்முடைய வாழ்க்கையில எப்போதோ வரக்கூடிய வினைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரேடியாக அனுபவிச்சிரு ராசா, ஒரேடியாக அனுபவி, உனக்கான வலிமையை நான் கொடுக்குறேன், அதை அனுபவிச்சுட்டு கர்ம யோகத்தை அதுக்கப்புறம் நீ பெறு, உனக்கு எல்லாமே கிடைச்சிரும். உன்னுடைய கஷ்டம், துன்பம், நோய், கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை எல்லாத்துலேயும் உனக்கு ஒரு முடிவை காட்டுறேன். முதல்ல கர்ம வினைகளை அனுபவிச்சு முடிச்சிரு. அதனால தான் சிவபெருமான் எல்லாரும் பயப்படுறது. அப்போ கஷ்டங்கள் வர்றது அதனால தான். அப்போ அந்த சோதனைகளை கிடைக்க நம்ம சிவ அம்சமான தட்சிணாமூர்த்தியையும் பைரவரையும் வணங்குறது ரொம்ப அவசியமா இருக்கு. அவர்களுடைய துணை இல்லாமல் சிவ வழிபாடு அவ்வளவு எளிதில் நமக்கு கிடைக்காது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, தட்சிணாமூர்த்தியையும் பைரவரையும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் வணங்குங்க. சிவபெருமானுடைய யோகா வடிவமாக காட்சியளிக்கும் ஞான குரு தான் தட்சிணாமூர்த்தி. அவரை பார்க்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஒரு அற்புதமான மந்திரம். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தேய மகியம் மேதாம் பிரஞ்ஞாம் பிராய்ச்ச ஸ்வாக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க தட்சிணாமூர்த்தியை பார்க்கும்போதெல்லாம். இல்லைனா வியாழக்கிழமை விரதம் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை செல்வங்களையும் பலங்களையும் ஆன்ம பலத்தையும் நல்ல உள்ளத்தையும் தூய்மையான எண்ணத்தையும் கொடுக்கக்கூடியது வியாழக்கிழமை. குரு பகவானுக்குரிய நாள். அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு முடிஞ்சா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை எழுந்திரிச்சு கோலம் போட சொல்லுங்கள். பச்சரிசி மாவால் கோலம் போட சொல்லுங்கள். ஏன்னா காலையில் மும்மூர்த்திகளும் முக்கோடி தேவர்களும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். அதை வரவேற்கத்தான் அந்த பச்சரிசி மாவால் அந்த காலத்தில் முன்னோர்கள் கோலம் போட்டாங்க. அதுக்கு 1000 அர்த்தம் சொல்லலாம். தேவர்களை வரவேற்க கூட அந்த கோலம் எவ்வளோ பெரிய கோபத்தோடு யார் வந்தாலும் அதை அடக்கக்கூடிய சக்தி இந்த கோலத்துக்கு உண்டு. பச்சரிசி மாவு கோலத்துக்கு உண்டு. மண்பொடியால் தயவு செஞ்சு போடாதீங்க. அதனால எந்த ஒரு புண்ணியமுமே இல்லை. 1000 உயிர்களுக்கு புண்ணியமாக அமையும் அந்த பச்சரிசி கோலம். தேவர்களை வரவழைக்கக்கூடிய கோலம் அது. கோலம் போட்டு வீட்டில் பூஜை அறையை சுத்தம் பண்ணி பச்சரிசி மாவால் கோலம் போட்டு, அப்போ உங்களுக்கு பச்சரிசி மாவால் தினமும் கோலம் போட முடியல, அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. குட் பேபி எல்லா பூஜை பொருட்களையும் தரமாக கலப்படம் இல்லாமல் தயார் பண்ணியிருக்காங்க. பூஜைக்குரிய அத்தனை பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு. கால் பண்ணி கேளுங்க. பச்சரிசி மாவால் கோலம் கட்டி 9 பூஜை பொருட்களை கலந்து இது வரைக்கும் யாருமே செய்யல. நம்முடைய வேலைகளை ஈஸியாக ஆக்கிக்கிட்டு அந்த மாவை பயன்படுத்தும் போது அப்படியே வாங்கி கட்டியை வாங்கி தண்ணியில் கரைச்சி கோலம் போட்டிங்கன்னா போதும். வேற எந்த ஒரு வேலையுமே இல்லை. அது ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு. அதை வாங்கி பயன்படுத்துங்க கோலமாவு கட்டி. அதுபோல் இன்னைக்கு பாரம்பரியம், கலப்படம் இல்லாத பொருட்கள், ரசாயனம் கலக்காத உணவுப் பொருட்கள் இன்னைக்கு ரொம்ப நம்ம உடம்புக்கு தேவை. நம்ம ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமானது. மசாலா பொருட்கள், சத்து மாவு, இப்படி பல உணவுப் பொருட்களும் தயாரிக்கிறாங்க. வாங்கி பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலப்படம் இல்லாத, ரசாயனம் கலக்காத பாரம்பரியமான முறையில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த உணவு பாதையில் இவங்க செஞ்சுருக்காங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஆன்மீக மனம் வீசத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தீப தூபம் தீபம் ஏற்றி வியாழக்கிழமை விரதம் இருங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வியாழக்கிழமையில் 27 முறை இல்லைனா 54 முறை இல்லைனா 108 முறை இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை சந்தோஷப்படுத்துவீங்க. சிவபெருமானையே திரும்பி பார்க்க வைப்பீங்க. சில படத்தில் பார்ப்பீங்க, ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது சிவபெருமான் ஷாக்காக இப்படி திரும்புவார். அந்த மாதிரி இதெல்லாம் ரெகுலராக உங்கள் வாழ்க்கையில் ஒரு 3 வருஷம் செஞ்சீங்க அப்படின்னா ரெகுலராக வியாழக்கிழமை விரதம் இருந்து காலையில் இதெல்லாம் செஞ்சுட்டு சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளார பூஜை நடக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்து ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களுடைய விரதத்தை முடியுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். சிவபெருமானுடைய அருள் ஆத்மார்த்தமாக கிடைக்கும். ஏன்னா நம்முடைய விதியையும் மதியையும்
கதியையும் செயல்படுத்தக்கூடியவர். இந்த ஜாதக கட்டத்தை உருவாக்குனவரே சிவபெருமான் தான். எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வலிமை சிவனுக்கு மட்டும்தான் உண்டு. நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய வலிமை சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. நம்முடைய கர்மா எவ்வளவு பெரிய கொடும் பாவங்களை செஞ்சிருந்தாலும், முன் ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலேயோ எவ்வளவு பெரிய கொடும் பாவங்களை செஞ்சிருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வழியை, தீர்க்கக்கூடிய உரிமையை பெற்றவர் சிவபெருமான் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் உருவாக்குனார். அதற்கான பரிகாரத்தையும் அவரே சொல்லியிருக்கார். அதனால இந்த கோவிலுக்கெல்லாம், இந்த மந்திரத்தை எல்லாம் உங்கள் ராசிக்குரிய, உங்கள் நட்சத்திரத்துக்குரிய, லக்னத்துக்குரிய தெய்வத்தை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வணங்குங்க. முன்னாடி நான் சொன்னது மாதிரி எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடிக்கணும், எது உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கோம், அதையெல்லாம் கடைபிடிங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் எதுக்கு நம்ம வாழ்க்கையில் கர்மா செயல்படுது, இந்த கர்மா யாரால நமக்கு வருது, மிக முக்கியமானது 3 விதமா வருது இந்த கர்மா. அந்த 3 பேர் யார் யார், அந்த கர்மாவுக்கான பரிகாரங்கள் என்ன, கொடும் பாவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பேச போகிறோம். இது மிகப்பெரிய சப்ஜெக்ட். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உங்கள் கர்ம வினையை தீர்க்கக்கூடிய, கர்ம வினையை யோகமாக மாற்றக்கூடிய அத்தனை அம்சங்களும் அடுத்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் பார்க்கறதுக்கு காத்துருங்க. விரைவில் உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.